இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் 11/6/2026 ஜூன் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி மாலை 6:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதிகாலை 4:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறுதி மற்றும் தைரியத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு வழிகாட்டுவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல இன்று பணிகளை எல்லாமே சீராக ஆற்றவும் செய்வீங்க. வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் தாய் இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. காதலுக்கு உகந்த நாளாகவும் அமையும். இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நட்பாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க, சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளுக்கான ஊக்கத்தொகைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில் துறையில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடங்களுக்கு பணி மாறுதல்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மேன்மையும் உண்டாகும். அரசாங்க வகையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இது உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். இன்று பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. மன அழுத்தங்களும் நீங்கும். அலுவலக வேலையின் காரணமாக இன்று அவசரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கொடுக்கவும் வேண்டாம். வீட்டு ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசவும் செய்வாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். என்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையின் ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்நியர்களிடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பாக சிலருடைய தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படலாம். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சிந்தனையுடனும் செயல்படுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தோல்வி அடைந்து விடுவாங்க.
கட்டுமான பணிகள் தொடர்பாக உங்களுடைய வேலைகள் நிறைவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகள் கிடைப்பது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். கடன் சார்ந்த செயல்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வாகன பயணங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. முயற்சிகள்ல மாற்றமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இசை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். என்று பணிகளை சிறந்த கவனத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலைகளை திட்டமிட்டு ஆற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக உங்களுடைய வேலைகள் எளிமையாகவும் முடியும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பண இழப்புகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. கையில் உள்ள பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சில முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய புதிய தொழில்நுட்பம் வியாபாரத்திற்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் இருப்பது அனுசரணையாகவும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபமும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகத்தையும் பெறுவீங்க. புத்திசாலித்தனத்தினால மறைமுக எதிரிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உதவியை மறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் சில யோசனைகளை கேட்டும் வருவாங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று அதிகப்படியான அவசரத்தை எதிலும் காட்டவும் வேண்டாம். சில நிதி மற்றும் ஆதாயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இது சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல விரைவாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பழைய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும்.
தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். கூடுதலான பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய சிந்தனை திறனும் வெளிப்படும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகங்கள வேலை சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணவரவும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி மாறுதல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் உடனுக்குடனே நிறைவேறவும் காண்பீங்க. அரசு அலுவலக வேலைகள் சாதகமாகவும் முடியும். குடும்ப பிரச்சனைகளான சிலருக்கு மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால இருந்து வந்த இடர்பாடுகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது. தவணை தொகைகளை எல்லாமே உரிய நேரத்துல கொடுக்கவும் செய்வீங்க. என்ற ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எளிதில் யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மறதியினால விலை உயர்ந்த பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். இன்று குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால எதிலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. பொறுமையான செயல்பாடுகளினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதானமான பேச்சுக்கள் உங்களுக்கு நன்மதிப்பையும் தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களினால பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவையும் பராமரிக்கவும் செய்வீங்க.
திருமண உறவில இன்று நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க என்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது என்று சற்று மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நல்லதை நினைத்தாலும் யாராவது உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தியும் விடுவாங்க. கவனமாகவும் இருங்க. தொழில்துறையிலும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக பேசிவிடவும் வேண்டாம். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதும் நல்லது. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளும் பொறுப்பாகவும் செயல்படுவாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பங்குச் சந்தையில கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் கொடுக்கும் விஷயத்துல கட்டுப்பாடுடனும் இருங்க. யாருக்கும் அதிகப்படியான தொகையை கொடுக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல வரவு செலவு கணக்குகளை எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். இன்று வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் அமையும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாகவும் இருங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமாகவும் அமையும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி சுமூகமான போக்கும் காணப்படும். இன்று திடீர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வர்த்தக பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை எல்லாமே எளிமையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகரிக்கின்ற செலவுகள் உங்களுக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நெருங்கிய உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பணிச்சுமையும் குறையும். மன அழுத்தங்களும் தீரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் ஊக்கத்தையும் தருவதாகவும் இருக்கும்.
வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறுங்க. வருமானத்தையும் பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நினைத்த வேகத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சில ஆதாரமான நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஏதாவது ஒரு சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இது வேலையை பாதிக்காதவரை பார்த்துக் கொள்வதும் நல்லது. சொந்த பந்தங்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. மற்றவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையுமே சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று மனதில் இனம் தெரியாத உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அனைத்து பணிகளையுமே குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வணிகம் தொடர்பாக சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடலாம். பல்வேறு துறைகளிலையும் சில சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையுடனும் இருப்பீங்க. மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆரோக்கிய நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்குகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். தடைப்பட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமாகவும் அமையும். குழந்தைகளுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய நாளாகவும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்களுடைய மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலையில நீங்க மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக முடிக்கவும் முடியும். திருமண உறவுகளை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இத்தகைய போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மன அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று சில மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலைகளை முடிக்க முடியாமல் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் தோன்றலாம். தொழில மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலை இடங்கள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில மாறுதல்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணி அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். மன சோர்வும் ஏற்படலாம். அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். அவர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளவும் படும்.
உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வது சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பணிகளுக்கு கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. வியாபாரம் எப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கலை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். காலையிலேயே நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் குறித்து கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 4:14 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. திட்டமிட்டு பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியாக இருப்பதும் நல்லது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். சொந்த பந்தங்களுக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையின்றி வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டுல இருந்து நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவாங்க. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய அவசரங்களை வீட்டுல உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நீங்க அதிகப்படியாக கேட்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. கடந்த கால இனிய அனுபவங்களை இப்பொழுது நினைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மொழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சூழ்நிலைகளை தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று சாதகமாகவும் முடியும். எதிரிகளினாலும் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு வேலைகளினால அலைச்சல்களும் இருக்கும். சிலருக்கு கண் காது மூக்கு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். புதுவிதமான கற்பனைகளும் மனதில் ஏற்படலாம். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும், எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சில முயற்சிகளிலேயே நல்ல வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை உணர்ந்து செயலாற்றவும் செய்வீங்க. இழந்த வாய்ப்புகளையும் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உடன் பிறந்தவர்களிடத்துல நல்லுறவை வளர்த்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். உங்களால் பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும், பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல நல்ல விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக சில தனித்துவமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. எதையுமே நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை கூறுகின்ற உறவினர்களை நீங்கள் கருத்தில் கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வீடு தேடியும் வரலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று தடைப்பட்ட பணிகள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய வேலைகள் சார்ந்த எண்ணங்களும் கைகூடியும் வரும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக நெருக்கடிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில நல்ல வேலைகளை புத்திசாலித்தனத்துடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுவீங்க. செயல்களை ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில மாற்றங்களும் ஏற்படலாம். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பணியிடத்துல மற்றவர்களிடத்துல பேசுவதற்கு முன்பாக உங்களுடைய எண்ணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக கையாளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பல்வழி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நல்ல வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். பார்ட்னர்களுடைய உதவியோடு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். வங்கி இருப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நன்மைகளும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல இப்பொழுது வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதையுமே விவேகத்துடன் அணுகுவதும் நல்லது. நெருங்கிய நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களிடத்துல இருந்து வந்த சர்ச்சை பேச்சுக்களும் மாறும். உங்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உண்டாகும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தடைப்பட்ட பணிகள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய வேலைகள் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக நெருக்கடிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். சில பயணங்களின் மூலமாக அனுபவ அறிவும் வெளிப்படவும் காண்பீங்க. பொழுதுபோக்கு செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். முன்னேற்றமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். விரைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. சில வருத்தங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் உறவு முறையில கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று ஏதாவது உறவு நிலையில பாதிக்கக்கூடிய விஷயங்களை பேசவும் வேண்டாம். விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சில மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில மகிழ்ச்சியான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமான தடைகளும் நீங்கும். அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க.
சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற விஷயங்களுக்காக மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வங்கி வரவு செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பண விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது என்று சந்தேகப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த இழப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறைமுக அவப்பெயர்களும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். சில எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தேவைக்கு ஏற்ப தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சார்ந்த இன்னல்களும் குறையும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபமான உணர்வுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. செல்ல பிராணிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். பணிகளை எளிமையாக முடிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற விவாதங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கிய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வெற்றிகரமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமான லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலைகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். பொருள் வரவும் இருக்கும். கடன் சுமையும் குறையும். வியாபாரத்துல மூலதனத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். அரசு வேலைகள்ல எதிர்பாராத இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று அலுவலகத்துல வீட்டு பிரச்சனைகளை பேசவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கூடுதலான லாபத்தையும் பெறலாம். தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிதானமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும், பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுபகாரிய பலன்களை எதிர்பார்க்கவும் செய்யலாம். அனுகூலமான நாளாகவும் இருக்கும், மனமும் தெளிவாகவும் இருக்கும், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியில சுமூகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்ற காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பலன்கள் கலந்தே காணப்படும். பண விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தொழில் துறையில தேவையில்லாத அலைச்சல்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தாமதமானாலும் சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருவது வரட்டும் என்ற சிந்தனையோடும் இருப்பீங்க. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் இருக்கும். நம்பிக்கையோடு இருப்பதும் நல்லது. குடும்பத்துல அதிகப்படியான நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இறங்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. யதார்த்தமாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செய்திகளின் மூலமாக சேமிப்புகளும் குறையலாம். இன்று ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டுல காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.